கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 54 சட்டவிரோத பணியிடங்களை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு கூட கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் உத்தரவை பெற்றுக்கொண்டு இன்று வரை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டவிரோதமாக எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அமர்த்த வைக்கப்பட்ட இந்த 54 சட்ட இளநிலை உதவியாளர் பணியிடங்களை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு கூட அவர்களை பணி நீக்கம் செய்ய மறுக்கிறாங்க. அது குறித்து மாநகராட்சி ஆணையாளர் பல்வேறு புகார்கள் அளித்தும் கூட மாநகராட்சி அதிகாரி ஆணையாளர் புகாரை பெற்றுக்கொண்டு புகார் கொடுத்து வருகிற வேலையை விட்டு தூக்குவேன்னு சொல்றாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கில் வெற்றி பெற்றவர்களை நான் வேலையிலிருந்து தூக்குவேன்னு சொல்றாரு. ஆனா உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு கூட 54 இளநிலை உதவியாளர்களை பாதுகாப்பதில் மாநகராட்சி ஆணையாளர் பாதுகாத்து வருகிறார். அவரை கண்டித்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடக்கிறோம். இன்னைக்கு மாஸ் செக்ரட்டரிட்ட எல்லாருக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். நீங்க சட்டவிரோத பணியிடங்கள் அறிவித்த பிறகு இன்னும் அவங்களுக்கு மாநகராட்சியில் வரி பணத்தில் சம்பளம் வழங்குறாங்க. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த உத்தரவை உடனடியாக நிறைவேற்ற வேண்டியது மாநகராட்சி ஆணையாளருடைய பொறுப்பு. ஆனால் இன்று வரை அவர் பாதுகாத்து வரை அவரை கண்டித்து நீங்க ஆர்ப்பாட்டத்தில் நடத்திட்டு இருக்கிறோம். என்ன காரணம் சொல்றாங்க? அவங்க பணி நீக்கம் செய்யறதுக்கு முடியாதுன்னு என்ன காரணம்? இல்லை, இங்க இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரிகளுடைய அழுத்தம், அதிகாரிகள் முழுவதும் அரசுக்கு தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு கூட இந்த அதிகாரிகள் உண்மையான காரணத்தை மேல எழுத மாட்டாங்கிறாங்க. நேற்று மாஸ் செக்ரட்டரி போய் நாங்கள் சொல்றோம், இந்த மாதிரி உத்தரவாம நாங்கள் உத்தரவு நாங்கள் அனுப்பிட்டோங்கிறாரு. ஆனால் இந்த 54 இளநிலை உதவியாளர்கள் பல்வேறு வகையில அதிகாரிகளுக்கு உதவியா இருந்து வர்றாங்க. அதனால அந்த அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அதிகாரிகள், இந்த ஆணையாளர் மற்ற உதவி அதிகாரிகள் உதவி செய்யறாங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நாங்கள் தயார் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உச்ச நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஆணையாளர் வழக்கு தாக்கல் பண்ணவங்களையே மிரட்டுகிற போக்கு தான் இருக்குது. இது நாங்கள் நேரடியா பாக்குறோம். இன்னைக்கு கூட இந்த அதிகாரிகள் எல்லாருக்குமே இந்த 54 சட்டவிரோத பணியிடங்கள் அவங்க எல்லாருமே அதிகாரிகள் உடந்தையா செயல்படுறாங்க. மாநகராட்சி ஆணையாளர் யாரை மிரட்டாரு? 20ஆம் தேதி நாங்க போய் மனு கொடுக்குறோம். உச்சநீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு மனு கொடுக்குறோம். அவர் நாங்க மாஸ் செக்ரட்டரி பதில் வாங்கி நாங்க சொல்றான்னு சொன்னாரு. ஆனா மாஸ் செக்ரட்டரி பதில் அனுப்பிட்டாங்க சொல்றாங்க. ஆனா இவர் திரும்பி அதை கேட்டு உள்ள அலுவலகத்துக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு இன்னும் 1 வாரம் டைம் கொடுங்க, புதன்கிழமை வரைக்கும் டைம் கொடுங்க, நீங்க வெள்ளிக்கிழமை போச்சு, புதன்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்குறாரு. புதன்கிழமை ஆல்ரெடி 1 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் டிவிஷன் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல அவங்களுக்கு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இவங்க எங்கே கொண்டு போறாங்க அந்த வழக்க? எது ரிவ்யூ போட முடியாது. நீங்க ஏன் இவங்களுக்கு தாமதிக்கிறீங்கன்னா, எனக்கு நீங்க உத்தரவு போடக்கூடாது. நான் நினைச்சானா இப்ப இந்த ஈஸ்வரி உட்பட மற்றவர்களை உங்களை நான் டிஸ்மிஸ் பண்ண முடியும். நீங்க பேசக்கூடாது, நீங்க புரோக்கர் மாதிரி பேசக்கூடாது, நீங்க அந்த ஒர்க்கரை பேசுறேன். நான் தான் வழக்கு தாக்கல் பண்ண, நான் ஒரு தொழிற்சங்க தலைவர், நீங்க எப்படி மரியாதைக்குரியல நான் புரட்சி வாசப்பட்ட பேசிட்டாங்கிறாரு. அப்ப அவர் வேணுமெனே வழக்கு போட்டவங்க மிரட்டி பாக்குறாங்க. தூய்மை பணியாளர் இவங்களை மிரட்டி பாக்குற மனநிலையில் தான் ஆணையாளர் இருக்கிறாரு. நீங்க உச்சநீதிமன்றத்துல உத்தரவை மதிக்காம வழக்கு தாக்கல் பண்ண மிரட்டுகிற அதிகார திமிரோட தான் அவர் நடந்துக்கிறாரு. இந்த 54 இளநிலை உதவியாளர்களும் அதிகாரிகளுக்கு எந்த விதத்துல உதவுறாங்க? அவங்க பில் கலெக்டர், அவங்க தான் எல்லாம் வசூல் பண்றாங்க, அவங்க தான் அதிகாரிகள் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, இந்த 84 பேர் எப்படி உள்ள போனாங்கிற ரகசியம் அவங்களுக்கு தெரியும். வெளியே போன பிறகு அந்த ரகசியத்தை வெளியே விட்டுருவாங்க. எந்தெந்த அதிகாரிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கிற விஷயம், இந்த 54 எவ்வளவு இப்ப லஞ்சம் எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி ஒரு பில் கலெக்டர் எவ்வளவு சம்பாதிப்பாரு, எவ்வளவு சொத்துக்களை எந்த அதிகாரிகள் ஹெல்ப் பண்ணுவாங்கிறது எல்லாம் ரகசியம் இந்த 54 பேர் தெரியும். இவங்களை வெளியே விட்டோம்னா எல்லா ரகசியமும் வெளியே வந்துருமாங்கிறக்காக வேண்டியது இவங்களை பாதுகாக்கிறாங்க. 54 பேர் அந்த லஞ்ச நடவடிக்கையில் ஈடுபட்டு எல்லாரும் நீங்க பாருங்க, மாநகராட்சி ஆணையாளருடைய கையெழுத்தே போட்டு ஒரு அம்மா சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆனாங்க. நீங்க இந்த 54 பேர்ல ஒருத்தர் மாநகராட்சி ஆணையர் சொத்து முறையற்ற சொத்து வரியில கையெழுத்து போட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வழக்கு இருக்கிற சார்ஜ் ஃப்ரேம் ஆயிருக்கு. பேர் பன்னீர்செல்வம், தலைவர், தொழிற்சங்க தலைவர், சமூக நீதி அமைப்பு சர பொதுப்பணியாளர் சங்க தலைவர்.